ரிஷப லக்னத்திற்கு குரு முதல் தர அவயோகரா வருவாரு. அதாவது ரிஷப லக்னத்திற்கு குருவானவர் 8 மற்றும் 11ஆம் இடத்திற்கான அதிபதி. ஆனா இந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறது குருவோட மூலத்திரிகோண வீடா இருக்கிறதுனால, பெரும்பாலும் அவரோட தசா காலத்தில அந்த பலனையே அவர் அதிகமா செய்வாரு. அப்ப குரு இங்க 8ஆம் அதிபதியா வரதுனால, குரு எந்த நிலையிலுமே இங்க சுக்கிரனோட சேராம இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியா வருவாரு. அப்ப 6 மற்றும் 8ஆம் அதிபதி போன்ற தொடர்பு கிடைச்சிச்சுன்னா, இவங்க ஒருத்தவங்க சேர்ந்திருந்தாலும், இல்ல பார்த்திருந்தாலும், இவங்க 6ஆம் வீட்டு வேலையும், 8ஆம் வீட்டு வேலையுமே முதன்மையா செய்வாங்க. அதனால இந்த லக்னத்துக்கு குருவும், சுக்கிரனும் சேர்ந்து இருக்காம இருக்கிறது நல்லது. அதே மாரி குரு 8ஆம் வீட்டோட அதிக அளவுல தொடர்பு கொள்ளாம இருந்தா கூட, அந்த அளவுக்கு பெரிய அளவுல கெடுபலன்கள செய்ய மாட்டாரு. அவர் 8ஆம் இடத்தோட நேரடியா தொடர்பு கொண்டாருன்னா, அவரோட தசா காலங்கள்ல பாதிக்கு பாதி ஓரளவுக்கு ஒரு மீடியமான பலன்கள குடுப்பாரு. சில நேரத்தில அவரு ரொம்ப பாவத்துவமா இருந்தாருன்னா, கெடுபலன்கள் அதிகமாவே இருக்கும்.